வாழ்வியல் கற்போம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்வியல் பகுதியில் பார்க்கவிருக்கும் கதை வேரறுக்கப்படும் மாய வலைகள். இந்த கதை உருவான விதத்தை வழக்கம் போல இந்த வீடியோவின் முடிவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம கேளுங்க. ஏன்னா இந்த கதை நம்ம ஆரோக்கியத்திற்கும் நம் எதிர்கால சந்ததியின் நல்வாழ்வுக்காகவும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை மாலை நேரம். அந்த ஊர்லயே பெரிய சூப்பர் மார்க்கெட்ல செம்ம கூட்டம். கதிர் அவனோட ஃப்ரெண்ட் ரவி கூட அங்க நின்றுட்டு இருந்தான். ரவி ஆசையா ஒரு புது கூல்ட்ரிங்க்ஸையும் கலர் கலரா இருந்த சிப்ஸ் பாக்கெட்டுகளையும் ட்ராலியில் போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பாக்கெட் மேல அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய நடிகரோட சிரிச்ச முகம் இருந்துச்சு. என்ன மாப்ள, தலைவர் ஆட்ல பின்றாருல, டேஸ்டும் வேற லெவலாம் அப்படின்னு ரவி ரொம்ப ஆர்வமா சொன்னான். கதிர் அந்த பாக்கெட்டை கையில் எடுத்தான். பின்னாடி திருப்பி பார்த்து அதுல ரொம்ப சின்னதா எழுத்துல போட்டிருந்தத படிச்சான். ரவி, இங்க பாருடா, மைதா, ஃபார்ம் ஆயில், கெமிக்கல், கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ், இப்படி இதெல்லாம் தலைவர் நிஜமாவே சாப்பிடுவாருன்னு நினைக்கிறியா? அவரோட ஃபிட்னஸ்க்கு இதெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாருடா. ஆனா அவரை வச்சு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆசையை தோண்டி இந்த விஷயத்தை விற்கிறாங்க. இது நமக்கு தேவைதானா? இது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டான். ரவி கொஞ்சம் யோசிச்சான். ஆமா கதிர், நம்ம தெருவுல மட்டும் போன மாசம் 4 பேருக்கு சுகர் வந்திருக்கு. எதிர் வீட்டு அண்ணனுக்கு கேன்சர்னு சொல்றாங்க. எல்லாமே நம்ம சாப்பிடுற இந்த மாதிரி குப்பை உணவுகளாலதான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் கதிர் மனசுல அந்த விதை விழுந்துச்சு. நமக்கு தேவையே இல்லாத ஒண்ண நமக்கு பிடிச்சவங்களை வச்சு ரொம்ப பில்டப் பண்ணி விற்கிறாங்க. நம்ம காசுல அவங்க பணக்காரங்க ஆகுறாங்க, நாம நோயாளியா ஆகுறோம். இந்த உண்மையை கதிர் தனக்குள்ள மட்டும் வச்சுக்கல. முதல்ல அவனோட வீட்டுல மாற்றத்தை கொண்டு வந்தான். வீட்டுல இருந்த தேவையில்லாத ஆடம்பரமான கெடுதல் பண்ற பொருட்களை எல்லாம் குப்பைக்கு போச்சு. அடுத்ததா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அவனோட தெரு முழுக்க இந்த விழிப்புணர்வு பரவுச்சு. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேளுங்க. இது நமக்கு தேவையா? இது உடம்புக்கு ஆரோக்கியமா? இது நிஜமாவே அத்தியாவசியமா இல்ல வெறும் ஆடம்பரமா? கதிர் சொன்ன இந்த தாரக மந்திரம் அந்த ஊர் மக்கள் மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது. நாட்கள் மாசமாகி மாசங்கள் வருஷமாச்சு. அந்த ஊரே மொத்தமா மாறி இருந்துச்சு. டிவில காட்டுற விளம்பரங்களை நம்பி பளபளப்பான கவர்ல வர கார்ப்பரேட் உணவுகளை அந்த ஊர் மக்கள் மொத்தமா ஓரங்கட்டிட்டாங்க. அதுக்கு பதிலா நேரா விவசாயிங்க கிட்டேயே போய் காய், பழம், கீரைன்னு வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால நடுவுல இருக்கிற புரோக்கர்கள் இல்லாம விவசாயிகளும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிற பாட்டிமார்களும் பெண்களும் சேர்ந்து சின்ன சின்ன தொழில்களை ஆரம்பிச்சாங்க. கம்பு, கேழ்வரகு, திணை மாதிரி சிறுதானியங்கள்ல செஞ்ச லட்டு, முறுக்கு, கடலை மிட்டாய்ன்னு பாரம்பரியமான தின்பண்டங்கள் ஊர் முழுக்க மணக்க ஆரம்பிச்சு. கதிர் ஸ்டேஜ்ல ஏறினான். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த ரோல் மாடலா ஆரோக்கியமான மற்றும் விழிப்புணர்வுள்ள சமுதாயத்தை உருவாக்குனதுக்காக அந்த கிராமத்துக்கு நாட்டோட பெரிய அவார்ட் கொடுத்தாங்க. அவார்ட் வாங்கிட்டு கதிர் மைக்ல பேசினான். நம்ம வெறும் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மார்க்கெட்டையே முடிவு பண்றவங்க. நாம என்ன கேட்கிறோமோ
அதைத்தான் வியாபாரிங்க விற்றாகணும். நம்மளோட தேடல் ஆரோக்கியமா மாறினதால இன்னைக்கு வியாபாரமும் ஆரோக்கியமா மாறிடுச்சு. நல்ல சமூகம் அப்படிங்கிறது நல்ல சிந்தனையில இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம உணவு முறையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் நம் தலைமுறையையே காக்கும். உடற்பயிற்சியும் உணவு முறையும் தான் நம் தமிழர் பண்பாடு. உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பணக்காரங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரியுமா? அவங்க எவ்வளவு உடலுக்கும் உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவர்னு சொல்ல இதுதான் காரணம். ஹெல்தியான வாழ்க்கை முறைய சூஸ் பண்ணி பாருங்க. நம்ம சுத்தி எல்லாமே ஹெல்தியா மாறும். சிந்திப்போம், செயல்படுவோம் என்றான். அவன் பேசி முடிப்பதற்குள் ஸ்டேஜ் முழுக்க கைத்தட்டல் அதிர்ந்துச்சு. ஒரு புதிய ஆரோக்கியமான உலகத்துக்கான விடியலா அந்த கிராமம் ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை உருவான விதத்தை பார்ப்போமா? இப்போல்லாம் இந்தியால டயபெட்டிக்ஸ் அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஓட கவுண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூஸ்லயும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லயும் சொல்றாங்க. இந்த சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோயை நம்மனால ஏன் விடுபட முடியல அப்படின்னு யோசிச்சப்பதான் நம்ம எல்லாருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சுன்ற விழிப்புணர்வு இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை ஆயிருக்குன்ட்டு யாருக்கும் புரிதல் இன்னும் வரல. இந்த கதையில கதிர் ஒரு நிமிடம் அவன் கடையில நின்னு நம்ம என்ன வாங்குறோம், அது தேவையா நமக்கு, நம்ம குடும்பத்துக்கும் இது ஆரோக்கியமானதான்னு யோசிச்சான். இன்னும் சில பேர் எக்ஸ்பயர் டேட் பார்ப்பாங்க. லாங் எக்ஸ்பைரி பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கூட சாப்பிடலாம்னு வாங்கிட்டு போவாங்க ஹாப்பியா. நமக்கே தெரியும் ஒரு பொருளோட வாழ்நாள் எவ்வளவுன்ட்டு. பால் ஒரு நாள் தான் இயற்கையா காய்ச்சி வச்சா கெடாம இருக்கும். ஆனா நம்ம வாங்குற பாக்கெட் பாலுக்கு இயற்கையை விட 2-3 நாள் கூட தராங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், ஏதோ ஒண்ணு கலக்காம இயற்கையா நமக்கு பால் எக்ஸ்பைரியில எப்படி எக்ஸ்பைரி டேட் மிச்சமா கொடுக்கறாங்க. பேக்டு கேக்ஸ், பேக்டு மசாலா ஐட்டம்ஸ், பேக்டு ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், பேக்டு ட்ரிங்க்ஸ், இப்படி இந்த கலர்டு ட்ரிங்க்ஸ்ல இயற்கையா கிடைக்கிற ஒரு பொருள் சொல்லுங்க என்ன இருக்குன்னு. நமக்கே தெரியும் இது நல்லது இல்லைன்னு, ஆனா யோசிக்க மாட்டோம். குழந்தைகளுக்கும் டேஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னுட்டு அவங்களுக்கும் வேற கொடுத்துடுறோம். இப்படி நம்ம வாங்குற உணவுப் பொருட்கள் எல்லாவற்றிலும் இயற்கைக்கு மாறா எப்படி எதுவும் கலக்காம எக்ஸ்பைரி டேட் மட்டும் லாங்கா அவங்களால கொடுக்க முடியும்? இதுக்கு தீர்வும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம நேரடியா உழவர் சந்தையில போய் வாங்கினா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ்னு போட்டு விற்கப்படுற பொருட்கள் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளால விடுபட முடியும். இந்திய மக்களின் ஜனத்தொகை அதிகம். சோ நம்ம கிட்ட 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை இன்ட்ரோடியூஸ் பண்ணா கூட கார்பரேட்ஸ்க்கு லாபம் அதிகம். அவங்க பல கோடிக்கு அதிபதியா இருக்க காரணமே தேவையில்லாத, ஆரோக்கியம் இல்லாத, மலிவா கிடைக்குதுன்னு நம்ம ஃபேவரட் ஹீரோ ஆட்ல வந்துட்டாருன்னு நம்ம பார்த்து அதை வாங்கி சாப்பிடுறதாலதான். அவங்க பேங்க் அக்கௌண்ட் நிரம்புறதுக்கு காரணம் நம்ம பாக்கெட் மணி தான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேவையில்லாதவற்றை தவிர்ப்போம், தேவையானவற்றை மட்டும் ஏற்போம். நம் மனம் கவர்ந்தவர்களை காற்றி ஏமாற்றினாலும் தவிர்ப்போம். ஆரோக்கியமான வாழ்வை வரவேற்போம். சிந்தித்து செயல்படுவோம். கதிர் உருவாக்கிய ஆரோக்கியமான கிராமம் போல நம் நாடும் ஆரோக்கியமான நாடாக மாறும் நம்புறேன். மாற்றம் நம்மிடம் நிகழ்ந்தாலே போதும். மேலும் பல வாழ்வியல் சிந்தனைகளை தெரிந்து கொள்ள வாழ்வியல் கற்போம் த வே ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் செஞ்சிடுங்க. உங்க லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய நல்ல வாழ்வியல் பதிவுகளை உருவாக்க எனக்கு உதவும். இந்த பதிவு செயல்பாட்டிற்கு எப்போ வருதோ அப்போ நம்ம காசும் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். நம் நாடும் மற்ற நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். ஜெய் ஹிந்த்.